ஒரு சின்ன குழந்தை ஒரு பெரிய லேடிய கொன்னு இருக்கு. இந்த சம்பவம் பார்த்தீங்கன்னா, அந்த டைம்ல வந்து ஒரு பெரிய பரபரப்ப எடுத்து ஒரு சின்ன குழந்தை பிறந்து சில நாட்களே ஆன அந்த குழந்தை ஒரு பெரிய லேடிய வந்து கொன்னு இருக்கு. இந்த சம்பவம் பார்த்தீங்க அப்டின்னா, பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. எப்பன்னு சொல்றேன். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல் பேஜ இப்ப தான் பார்க்குறீங்க அப்டின்னா, மறக்காம ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது கிருஷ்ண ஜெயந்தி சீரிஸ் பார்ட் 4. எஸ். நான் சொன்ன மாதிரி அந்த குழந்தை வேற யாரும் இல்ல. நம்ம கிருஷ்ணர் தான். கிருஷ்ணர் பிறந்த விஷயம் தெரிஞ்ச கம்சன், கிருஷ்ணர வந்து கொன்னே ஆகணும் அப்டின்னு சொல்லிட்டு லைனா அரக்கர்கள் அனுப்ப ஆரம்பிக்கிறாரு. அதுல பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பூத்தனா அப்டின்ற ஒரு பெண் அரக்கிய வந்து அனுப்புறாரு. அவங்க ஒரு அழகான வடிவம் எடுத்து அழற குழந்தைக்கு பால் குடுக்குறேன்னு கிருஷ்ணர் வீட்டுக்குள்ள யாரும் இல்லாத நேரத்துல புகுந்து பால் குடுக்க ட்ரை பண்றாங்க. அப்ப வந்து நம்ம கிருஷ்ணர் அவங்க உயிர அப்படியே உறிஞ்சி எடுத்துடுறாரு. சோ அவங்க அந்த அரக்கி உருவத்துக்கு மாறி இறந்தும் போயிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு டெட் பாடினா எவ்வளவு ஒரு பேட் ஸ்மெல் வரணும் இல்லையா? பட் அவங்கள வந்து ஒரு பெரிய அரக்க உருவமா இருக்கிறதால அந்த ஊர்க்காரங்க அந்த யுகம் அது துவாபர யுகம். அவங்க பெரிய மலை மாரி இருக்காங்க. சோ வெட்டி ரிமூவ் பண்றாங்களாம். அவ்வளவு பெரிய பாடிய அந்த இடத்துல இருந்து இது பண்ணிட்டு. அப்ப பார்த்தீங்கன்னா, எல்லா விதமான நறுமணங்களும் வருதாம். நல்ல வாசனை. ஊதுவத்தி வாசனை, சோ இந்த மாரி மலர்கள் வாசனை மாரி நல்ல வாசனையா வருதாம். ஏன்னா, கிருஷ்ணருடைய வாய்ப்பட்டிருக்கு அவங்க உடம்புல. அவர் வந்து அவங்களுடைய பால் குடிக்கிறேன்னு சொல்லி உயிரை உறிஞ்சு எடுத்தாலும், அவங்களையும் தன்னுடைய தாயா பாவிச்சு, அவங்களுக்கும் கிருஷ்ணர் வந்து முக்தி தான் குடுத்திருக்காரு. கிருஷ்ணர் இதுக்கப்புறம் என்னென்ன அரக்கர்கள் எல்லாம் வதம் பண்ணாரு, என்னலாம் பண்ணாரு அப்படின்றத அடுத்தடுத்த பாட்டுல பார்க்கலாம்.